Taste the Daily. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேறுவதற்கு காரணமான கழக பொதுச் செயலாளருக்கு விவசாயிகள் கூட்டுக்குழு சார்பில் பாராட்டு விழா. மாட்டு பண்டிகைகள் விழாவிற்கு வருகை தந்த புரட்சி நாயகன் எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாடு பெருக வேணும், வீடு பொழிய வேணும், மகராசனின் வருகையாலே சொல்லேர் உழவனல்ல செயலில் ஏற்பூட்டிய கொற்றவனே வருக, நின் கொற்றம் விளங்க விவசாயிகள் அழைக்கிறோம், வருக வருக. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கொடுத்து செழிக்க வைத்த வள்ளலே வருக. விளைநிலங்களில் விளைந்த நெல், காய்கறிகள், இளநீர், பழங்கள் நிறைந்த கூடைகளுடன் டிராக்டரில் சீர்வரிசை கொண்டு வந்த விவசாயிகள் நன்றி பாராட்டு விழா நிகழ்ச்சியில் மேலதாளங்களுடன் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு சீர்வரிசை கொடுத்த நன்றி. சோளம் விளைந்த எங்கள் மண்ணில் இப்பொழுது நெல் விளைகிறது. வானம் பார்த்த பூமி இன்றைக்கு வயல்வெளியாக மாறியிருக்கிறது. எங்கள் கிணறுகளும் எங்கள் ஆழ்குழாய் கிணறுகளும் தூர்ந்து போகும் என்று அச்சப்பட்டதை மாற்றி இதோ தண்ணீர் ததும்புகிறது. எங்கள் குளங்களில் மீன் துள்ளி விளையாடுகிறது. எங்கள் குழந்தைகள் மீண்டும் குளங்களிலே குட்டைகளிலே நீச்சல் அடித்து விளையாடுகிறார்கள். இந்த மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கி பசுமை படர்ப்பை அதிகப்படுத்தி இன்றைக்கு விவசாயத்திற்கு ஏதுவான பகுதியாக மீண்டும் மாற்றி எடப்பாடியாருக்கு இதோ இந்த 7 சட்டமன்ற தொகுதியின் சார்பிலே, இந்த திட்டத்தின் பயனாளர்களின் சார்பிலே எங்கள் மண்ணில் விளைந்ததை உங்களுக்கு சீதனமாக தருகின்றோம். எடுத்து செல்லுங்கள் எடப்பாடியாரே, நீங்கள் கொடுத்ததற்கு கைமாறாக இதோ எங்களுடைய சீர்வரிசை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நன்றியோடு நாங்கள் தருகின்றோம், அன்போடு தருகின்றோம். எங்கள் நன்றியை இப்படித்தான் உங்கள் கால்களிலே காணிக்கை மலர் ஆக்க முடியும் என்றால் இதோ எங்கள் மண்ணில் விளைந்த தானியங்களை, காய்கறிகளை உங்களுக்கு நன்றியாய் காணிக்கையாக்குகிறோம். 60 ஆண்டுகால கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நினைவாக்கி விவசாயிகளின் கனவை நிறைவேற்றிய ஒரே அரசு அதிமுக. 2026இல் அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் 2வது கட்டப்பணி தொடங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 திட்டத்தையும் தொடர வேண்டும் என்று இங்கே தெரிவித்தார்கள். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அந்த திட்டம் தொடங்குவதற்கு பூர்வாங்க பணி தொடங்கப்பட்டது. விரிவான திட்ட அறிக்கையும் தயாரிக்கப்பட்டது. ஆட்சி மாற்றத்தின் காரணமாக ஆட்சியாளர்கள் அது அப்படியே கைவிட்டு விட்டார்கள். மீண்டும் உங்களுடைய நல்லாதரோடு அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலரும். மலர்கின்ற பொழுது அத்திக்கடவு அவிநாசி 2வது திட்டம் உடனடியாக தொடங்கப்படும், எந்தவித தடையும் இல்லாமல். தமிழகத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் போல வேறு எந்த திட்டமும் கொண்டு வரப்படவில்லை. திறமையற்ற அரசுதான் தற்போது ஆட்சியில் இருந்து வருகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். அரசியல் காழ்ப்புணர்ச்சி. ஒரு அரசாங்கம் வரும், மாறுபடும். ஆனால் மக்களுக்கு எது நன்மை கிடைக்கின்ற திட்டமோ அது தொடர்ந்து அடுத்து வருகின்ற அரசு செயல்பட்டால்தான் நல்ல அரசுக்கு அழகு. ஆனால் எப்பொழுது ஆளுகின்ற அரசுக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. அவர்களும் கொண்டு வர மாட்டாங்க. ஏற்கனவே இருந்த அரசு கொண்டு வந்த திட்டத்தையும் முழுமையா செயல்படுத்த மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு திறமையற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கொடுத்தால்தான் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புரட்சி தலைவர் என்று மக்களால் அழைக்கப்படுகிறார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரே தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு எடப்பாடியார் அவர்களை புரட்சி தமிழர் என்று எதுக்காக அழைக்கிறார்கள்? இன்றைக்கு அந்த பெயருக்கு சொந்தக்காரர் எதனால்? இன்றைக்கு பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் இருந்த ஒப்பற்ற தலைவராக. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இங்க இருக்க நம்ம 3 மாவட்டம் இருக்கோம், இங்க எல்லா திட்டம் வந்தது, கேட்ட திட்டத்தை பூரா கொடுத்தார். எல்லா திட்டத்தையும் கொடுத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், குடிமராமத்து திட்டம், காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம், ஆனமலை நல்லாறு திட்டத்துக்கு, காவிரி கோதாவரி திட்டத்துக்கு டெல்லி போகும்போது நானும் போயிருந்தேன். தொடர்ந்து முயற்சி பண்ணார்.
இன்னைக்கு அவர் திரும்ப முதலமைச்சர் வந்து அந்த திட்டம் வந்திருக்கு. அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு 600க்கு மேற்பட்ட MBBS BDS படிக்கிறாங்கன்னா எடப்பாடியார் காரணமா இல்லையா? இதெல்லாம் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு எல்லா பக்கம் வந்தது. இந்த பகுதிக்கு எப்படி புரட்சி தமிழர் என்று அன்போடு அழைக்கிறார்கள் என்றால் இது போல திட்டங்கள். என்ன திட்டம்? அத்திக்கடவு அவனாசி திட்டம், நம்ம அனுபவிக்கிற திட்டம். கொரோனா காலத்திலும் மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக வரிகளை உயர்த்தாத அரசு அதிமுக. கோவை மாவட்டத்தில் அதிக பாலங்களை அமைத்து பாலங்களின் நாயகனாக வலம் வருகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி புகழாரம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்ப எல்லா பக்கமே இன்னைக்கு எல்லா பில்டிங்க்கு டாக்ஸ் எல்லாம் அதிகம் பண்ணி இருக்காங்க இல்லையா? கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க? இதெல்லாம் அதிகம் பண்ணி இருக்காங்க. எல்லா டாக்ஸும் கொரோனா வந்தது. அப்ப நான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எல்லாம் எங்க அதிகாரிகள் போய் இல்ல மத்தியில் ஒரு சர்க்குலர் வந்திருக்குது, நீங்க டாக்ஸ் அதிகம் பண்ணணும், வரி அதிகம் பண்ணணும்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், அப்போ கொரோனா வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க, கொரோனா வந்தங்காட்டி இன்னைக்கு வருமானம் அரசாங்கத்துக்கு இல்ல, ஆனா மக்கள் கஷ்டப்படுறாங்க, கண்டிப்பாக அந்த வரியை நான் உயர்த்த மாட்டேன், மக்களுக்கு கண்டிப்பாக அந்த சுமையை ஏற்ற மாட்டேன் என்று தொடர்ந்து எந்த டாக்ஸ் போடவில்லை. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் எவ்வளவு கட்டுறீங்க, கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க, சொத்து வரி எவ்வளவு கட்டுறீங்க. இதுதான் எடப்பாடி. 50 ஆண்டுகால வளர்ச்சியை கொடுத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடி K பழனிசாமி. 2026இல் அதிமுக பொதுச் செயலாளர் மீண்டும் முதலமைச்சராக வருவார் என அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி கூழுரை. அத்தனை சாலைகள், கூட்டு குடிநீர் திட்டங்கள், எல்லா திட்டங்களும் அவர் அண்ணன் பேச சொல்லுவார், எல்லாம் ஞாபகத்தில் வச்சிருப்பார். திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூருக்கு கேட்ட திட்டங்களை பூரா கொடுத்தார். கூட்டு குடிநீர் திட்டங்கள், கிராம சாலைகள் பூரா, கிராம சாலைகள் நான் தான் அமைச்சராக இருந்தேன். எல்லா சாலைகள் போடப்பட்டது, அத்தனை சாலைகள் போடப்பட்டது. நெடுஞ்சாலைத்துறை எல்லா சாலைகள், எல்லா பாலங்கள், ஸ்மார்ட் சிட்டி திட்டம், இன்னைக்கு அத்தனை திட்டங்களும் கொண்டு வந்து கொடுத்தவர். 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை கொடுத்தவர் எடப்பாடி அவர்கள். ஆகவே இன்னைக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இங்க மட்டுமல்ல, இந்த 3 மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் ஒரே குரல் தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. என்ன குரல்? எப்ப எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார், எப்ப எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார், நமக்கு மீண்டும் திட்டங்கள் கிடைக்கும் என்று இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் முடிவு செய்து விட்டார்கள். ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2026இல் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் 2வது கட்டம் கொண்டுவரப்படும். பாண்டியாறு புன்னம்புலாம் திட்டம், ஆனைமலையாறு நல்லாறு அணை திட்டம் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றப்படும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திட்டவட்டம். இந்த மேடையில் சொல்றோம், ஒரு வருஷத்துல அண்ணன் முதலமைச்சரா வருவார், தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அப்பொழுது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 நிறைவேற்றி விடுபட்ட குளங்களுக்கு போறாம் தண்ணீரை கொண்டு வருவார். அதே போல நீங்கள் எதிர்பார்த்து பாண்டியார் பொன்னம்பலம் ஆனமலையார் நல்லார் திட்டம் எல்லாம் 100 ஆண்டுகளாக எதிர்பார்த்த திட்டங்கள். இதெல்லாம் இந்த திட்டம் எல்லாம் வர வேண்டும் என்றால் ஒரே ஒருவர் தான் முதலமைச்சராக வர வேண்டும், அது எடப்பாடியார் மட்டும்தான் முதலமைச்சராக வந்தால் திட்டம் நிறைவு. 4 தலைமுறையாக போராடி வந்த விவசாயிகளுக்கு அன்போடும் அக்கறையோடும் விவசாயி வீட்டில் பிறந்த புரட்சி தமிழர் தீர்வை கொடுத்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்பட்டதால் குளம் குட்டைகள் நிரம்பி இருப்பதை பார்க்க முடிகிறது என பெண்கள் நிகழ்ச்சி. விவசாயத்தின் பாலும் விவசாயிகளின் பாலும் ஒரு நன்மதிப்பும் அந்த குடும்பத்திலிருந்து வந்த காரணமும் இருந்ததால் எடப்பாடியார் அவர்களால் இந்த திட்டம் சாத்தியமாக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ முதல்வர்கள் ஆண்டார்கள், எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் திட்டத்தை செயல்படுத்திய நம்முடைய எடப்பாடியாருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய மனமார்ந்த உள்ளத உவகையினுடைய அடிப்படையில் எழுந்திருக்கின்றது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமிக்கே எங்கள் வாக்கு. புரட்சி தமிழருக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட விவசாயி உருக்கம். என்னுடைய தோட்டத்தில் 25 ஆண்டு காலமாக ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. இன்று 2 மணி நேரத்தில் 1 ஏக்கர் நிலம் தண்ணீர் பாய்ச்சி விட்டு தான் இங்கு வந்திருக்கின்றேன். நான் காங்கிரஸை சேர்ந்தவன். ஆனால் சட்டசபை எலெக்ஷன் வந்தால் இரட்டை இலை சின்னம் யார் நின்றாலும் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் படித்து வரும் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் நிறுவன ஊழியர்கள் போக்சோவில் சிக்கினர். வேலைக்காக விண்ணப்பித்த மாணவியின் செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு 2 ஊழியர்கள் பாலியல் தொல்லை கொடுத்ததால் பெற்றோர்கள் அதிர்ச்சி.
வேலூர் அருகே ஓடும் ரயிலில் பாலியல் தொல்லைக்கு ஆளான கர்ப்பிணி பெண்ணின் தனிப்பட்ட விவரங்கள் வெளியீடு. பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் முகவரி மற்றும் அடையாளங்களை வெளியிடக்கூடாது என்ற சட்ட வரைமுறை கூட திமுக அரசுக்கு தெரியாதா என மக்கள் கேள்வி. தருமபுரி மாவட்டத்தில் 24 மணி நேரத்திற்குள் அடுத்தடுத்து 3 பாலியல் குற்றங்கள் அரங்கேறியதால் மக்கள் அதிர்ச்சி. தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் அரசு எப்போது பெண்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்கப் போகிறது என மக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே சிறுமியை மது போதையால் அண்ணனே பாலியல் வன்கொடுமை செய்த அவலம். விடியா திமுக ஆட்சியில் மது எனும் அரக்கனால் இன்னும் என்னென்ன கொடுமைகளை தமிழகம் சந்திக்கப் போகிறதோ என மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே 9ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லா அவலம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பள்ளியில் 7 வயது சிறுமிக்கு சக மாணவர்கள் பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் பாதிக்கப்பட்ட சிறுமி ஆசிரியையிடம் புகார் அளித்த போது மாணவியை மிரட்டியதாக காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தாயார் புகார். திமுக ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பாலியல் தொல்லை அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் தமிழகத்தில் கடந்த 9 நாட்களில் 48 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறிய அவலம். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் நாள்தோறும் அரங்கேறும் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களால் வெளியில் நடமாடவே அச்சப்படும் பெண்கள். வேலூர் அருகே ரயிலில் கர்ப்பிணி பெண் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி தள்ளிவிடப்பட்ட விவகாரத்தை அடுத்து ரயில் பெட்டியின் சோதனை செய்வது போல் நாடகமாடிய போலீசார். குற்றம் நடந்த பிறகு வெற்று விளம்பரங்களுக்காக இதுபோல் ஆய்வு செய்து என்ன பயன் என்று திராவிட மாடல் காவல்துறைக்கும் மைனாரிட்டி பாஜக அரசின் காவல்துறைக்கும் மக்கள் கேள்வி. சென்னை அம்பத்தூர் பகுதியில் மெத்தபெட்டமைன் விற்பனையில் ஈடுபட்ட ஐடி பொறியாளர்கள் உட்பட 4 பேர் சிக்கினர். திமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதால் ஐடி ஊழியர்களே போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடும் அவலம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே நள்ளிரவில் சாலையில் பெண் குழந்தையை கட்டப்பையில் வைத்துவிட்டு சென்ற அவலம். திமுக அரசு தொட்டில் குழந்தை திட்டத்தை நிறுத்தியதே இதுபோன்ற அவல நிலைக்கு காரணம் என மக்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தெருநாய் கடித்து 5 நாட்களுக்கு பின் 9 வயது சிறுவன் உயிரிழப்பு. தெருநாய்களுக்கு கருத்தடை செய்ய ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. கொடைக்கானலில் பிளாஸ்டிக் எடுத்துச் சென்றால் வாகனங்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்த மாவட்ட ஆட்சியர். அரசு பேருந்துகளில் கஞ்சா கடத்தினால் மீது நடவடிக்கை கிடையாதா என மக்கள் கேள்வி. தேனி அருகே ஓசையில் மட்டன் தர மறுத்ததால் சுடுகாட்டில் புதைக்கப்பட்டிருந்த பிணத்தை தோண்டி எடுத்து வந்து இறைச்சி கடை முன் வீசி எறிந்த நபர். சுடுகாட்டில் புதைக்கப்பட்டிருந்த சடலத்தை தோண்டி எடுத்து தெருக்கள் வழியாக நடந்து சென்ற நபரால் மக்கள் அதிர்ச்சி. சென்னை வடபழனி முருகன் கோயில் எதிரேயுள்ள பூக்கடைகளை அடாவடித்தனமாக அகற்றிய மாநகராட்சியின் செயலால் பூ வியாபாரிகள் வேதனை. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க திராணியில்லாத ஸ்டாலின் அரசு கஷ்டப்பட்டு உழைக்கும் பெண்களுக்கு கால அவகாசம் தராமல் கடைகளை அகற்றி வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கிவிட்டதாக ஆதங்கம். சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே ஆசை வார்த்தை கூறி 9 இளம் பெண்களை வீடியோ எடுத்து மிரட்டி பணம் நகை பறித்த பாஜக இளைஞர் அணி நிர்வாகி தமிழ்ச்செல்வன் சிக்கினார். விடியா திமுக ஸ்டாலினின் திமுக மற்றும் மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் கட்சியின் பெயரை குற்ற செயல்களுக்காக லைசன்ஸாக பயன்படுத்தி கட்சி அனுதாபிகள் குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநிலங்களில் பூண்டு உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் சென்னையில் 1 கிலோ பூண்டு 150 ரூபாயாக குறைந்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பூண்டின் விலை கிலோ 300 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை விற்பனையாகிற நிலையில் தற்போது விலை குறைந்துள்ளதால் இல்லத்தரசிகள் மகிழ்ச்சி.
தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கழுகுமலை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் பல ஆயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள பருத்தி செடி விளைச்சல் அடியோடு பாதிக்கப்படும் அவலம். வேர்ப்புழு தாக்குதல் காரணமாக செடிகள் கருகி வருவதால் விவசாயிகள் கவலை. தூத்துக்குடியில் மீன்வளத்துறையை கண்டித்து விசைப்படகு உரிமையாளர்கள் தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் வேலைநிறுத்த போராட்டம். விசைப்படகு மீனவர்களுக்கு ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க மீன்வளத்துறை அனுமதி அளிக்காததை கண்டித்து 270க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைப்பு. ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் படகு தனுஷ்கோடி அருகே நடுக்கடலில் உடைந்ததால் பரபரப்பு. அருகில் இருந்த மீனவர்கள் 7 மீனவர்களை பத்திரமாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். திருச்செங்கோடு அருகே சொத்துக்காக மாமியாருக்கு விஷம் கொடுத்த மருமகள் உட்பட 3 பேர் சிக்கினர். குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்த நிலையில் 3 சிறையில் அடைப்பு. டெல்லி சட்டசபை தேர்தலில் 80% வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்தனர். 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஆம் ஆத்மி 43.57% வாக்குகளும் காங்கிரஸ் 6.34% வாக்குகள் பெற்ற நிலையில் 3 வேட்பாளர்களுக்கு மட்டுமே டெபாசிட் தொகை மீண்டும் கிடைத்தது. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படை மேற்கொண்ட தேடுதல் வேட்டையில் 31 நக்சலைட்கள் சுட்டுக் கொலை. பாதுகாப்பு படையை சேர்ந்த 2 வீரர்கள் வீரமரணம் அடைந்த நிலையில் 2 படுகாயத்துடன் மீட்பு. சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அமெரிக்க நாடு கடத்தி வரும் நிலையில் வேலையை விட்டு விலகும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. பகுதி நேர பணி செய்பவர்களுக்கும் கடும் நெருக்கடி. ஃபேஸ்புக் சமூக வலைதளத்தை நிர்வகிக்கும் மெட்டா நிறுவனத்தில் 3000 பேர் பணி நீக்கம். மெட்டா நிறுவனத்தின் அதிரடி முடிவால் ஊழியர்கள் கலக்கம். ஒடிசாவில் நடைபெற்ற இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி. ரோஹித் சர்மா, சுப்மன் கில் இணையின் அதிரடியான ஆட்டத்தால் தொடரை கைப்பற்றியது இந்திய அணி. இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி 14 ஆண்டுகளுக்கு பின்னர் இலங்கை மண்ணில் 2-0 என்ற கணக்கில் டெஸ்ட் தொடரை வென்று அசத்தல்.